ஸோ 8 hours மேட்ச், 2 hours பவர் பிளே. எல்லாருமே லைவுக்கு வந்துருங்க, பார்த்து மேட்ச் என்ஜாய் பண்ணலாம். ஸோ 104 பேர் இப்போ லைவ்ல. ஸோ ட்ரீம் 11 வெர்சஸ் மார்கரம் பாய்ஸ்க்கான போட்டி. ஹலோ சிங். So முதல் பந்து ஸ்ட்ரைக்ல புல்டாக் அண்ட் அரி bowlingல. So ball number 1 from around the wicketல இருந்து சூப்பர் பஞ்சிங் long onல ஒரு ஹிட். அம்பையர் சிக்னல், இட்ஸ் a boundary. முதல் பந்திலே பவுண்டரியை பதிவு பண்றாருங்க இங்க புல்டாக். கார்த்தி என்கிற புல்டாக் அவரோட பேட்ல இருந்து அருமையான ஒரு ஷாட் பவர் பிளேல. முதல் பந்திலே பவுண்டரியை பதிவு பண்றாரு. அண்ட் குயிக்கர் ஒன். ஸோ நல்ல ஒரு கம்பேக் பார்க்குறோம். ஸோ 4 போனதுக்கு அப்புறம் லென்த்தை கரெக்டாக பிடிச்சி போட்டாரு அரி. ஸோ அந்த வகையில் ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க. ஸோ பிஎஸ் சொல்லியிருக்காங்க கிரவுண்டுக்கு வந்துட்டேன், சூப்பர் அட்மாஸ்பியர், எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் மேட்ச் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பந்து ஸ்ட்ரைட்ல ஒரு ஹிட். இட்ஸ் a மேக்ஸிமம். புல்டாக் ஸ்ட்ரைட்ல எல்லாம் போட்டா பால் பறந்துருங்க. ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் ஸ்ட்ரைட்ல. சோ புல்டாக் அவரோட பேட்ல இருந்து முதல் சிக்ஸரை பதிவு பண்றாரு டீம் ட்ரீம் 11க்காக. இட்ஸ் a huge one. சோ நல்ல ஒரு பிளேயை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட். சோ 10 ரன்ஸ் வந்திருக்குங்க 3 பந்துகள்ல 10 ரன். சோ 4வது பால் ஒரு கட்டர் வேரியேஷன், சூப்பர் பஞ்ச், அம்பையர் சிக்னல். சோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே, இட்ஸ் a சிங்கிள். சோ தினகரன் சொல்லியிருக்காரு மை ஃபேவரட் பேட்டர் புல்டாக் அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ நவீன்ஜி பவர் ரிஷி அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீல்ட் செட்டப்பை பார்க்குறோம். ஸ்ட்ரைக்ல சந்தோஷ். ஒரு ஹெலிகாப்டருக்கான ஒரு தேடல் இருந்தது, பட் பாலோட வேகம் அதை பத்தி பேசியாகணும். குயிக்கரா வந்திருக்குங்க ஒரு டாட் பால். இட்ஸ் a quicker one. வாட் a try, சூப்பர் ஃபீல்டிங், அருமையான ஒரு ஸ்டாப்புங்க, எக்ஸலண்டான ஒரு ஸ்டாப். ஸோ டாட் பால் 2 in the over. ஸோ முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. ஸோ 11 ரன்ஸ் முதல் ஓவரில் பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ரன் ரேட்டை பார்க்குறோம். ஸோ 11 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. ஸோ 104 பேர் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை. ஸோ இந்த பேட்டில் நல்லாவே இருக்கும். ஸோ பெஸ்ட் விசஸ் பெஸ்ட் சக்தி போலிங்ல அண்ட் புல்டாக் பேட்டிங்ல. ஸோ டீம் மார்கரம் பாய்ஸ்க்காக சக்தி அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து. ஸோ இதுக்கு முன்னாடி மேட்ச் அருமையான ஒரு பந்து வீசியிருந்தாரு, சூப்பரான ஒரு போலிங். ஸோ இந்த மேட்ச் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஓவருடைய முதல் பந்து அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல புல்டாக். ஒரு பவுன்சர் வேரியேஷன், ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ முதல் பந்து லென்த்தோட ஸ்டார்ட் பண்றாருங்க எங்க சக்தி. ஸோ ஒரு டாட் பால் கிடைக்குது. வாவ், ஒரு பவுன்சர் வேரியேஷன், அம்பையர் சிக்னல், ஒயிட் சிக்னல். ஸோ எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது.
அருமையான ஒரு புல் ஷாட். அம்பையர் சிக்னல். அம்பையர் சிக்னல். ஸோ 2G. ஸோ 2 ரன் மட்டுமே கிடைக்கும். ஸோ ராஜா கார்த்திக் சொல்லியிருக்காங்க, மாதாவரம் கார்த்திக், புல்டாக் அண்ட் சந்தோஷ் இந்த மேட்ச் முக்கியம், மைண்டை போட்டு விளாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான ஒரு புல் ஷாட். ஓப்பன் கிரவுண்டாக இருந்தால் கண்டிப்பாக சிக்ஸஸ்க்கே வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ 2G சிக்னல். So லோட்டாஸை கனெக்ட் பண்ணிருக்காரு and it's a wicket gone. முதல் விக்கெட் எடுக்கறாங்க டீம் மார்கரம் பாய்ஸ் சக்தி. So விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காருங்க. So crucial wicket. So bulldog wicket has been gone. So next batsman. So new batter. So தற்போது கங்கு from Dream 11 ஒன் டவுன்ல. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் போன மேட்ச்ல எதிர்பார்த்த மாதிரி இல்லை, பட் இந்த போட்டி முக்கியமான ஒரு ரவுண்ட். அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஒன் டவுன்ல கங்கு 3 பால் இருக்கு. லாஸ்ட் 3 balls. சக்தி முதல் 3 பந்துல 3 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் பிடிச்சு கொடுத்துருக்காருங்க டீம் மார்கரம் பாய்ஸ்க்காக. அதுவும் பிக் விக்கெட் புல்டாக் விக்கெட் பார்த்தோம். அடுத்த பந்து இட்ஸ் a quicker catch-க்கு வாய்ப்பா இல்லை, ஃப்ரெண்ட்லி விழுந்திருக்கு. ரன் ஓடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை, ஒரு டாட் பால் மட்டுமே. அருமையான ஒரு பந்து வீச்சு, லைன் அண்ட் லென்த் எல்லாமே தெளிவா இருக்கு. இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் சக்தி கிட்ட. குட் ஓவர் அண்ட் இங்க ஒரு டாப் ஏஜ் அண்ட் இட்ஸ் a விக்கெட். நல்ல ஒரு கேட்சிங்க, சூப்பரான ஒரு கேட்ச். விக்கெட் has been gone. கங்கு விக்கெட் எடுத்திருக்காங்க டீம் மார்கரம் பாய்ஸ். இந்த ஓவர்ல 2 விக்கெட் ஃப்ரம் சக்தி. ஒரு பிக் இம்பாக்டா கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. அருமையான ஒரு bowling. நியூ பேட்டர் இன் தி கிரீஸ் டீம் ட்ரீம் 11க்காக ஆல் ரவுண்டர் ரத்னா ஃப்ரம் ட்ரீம் 11. 2 டவுன்ல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நல்ல ஒரு ஹிட்டர், குரூஷியல் நாக் விளையாடக்கூடிய ஒரு ஆல் ரவுண்டருங்க ரத்னா. நிறைய மேட்சஸ் ட்ரீம் 11க்காக மேட்சை திருப்பி கொடுத்திருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவருடைய நாக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ரத்னா ஃப்ரம் ட்ரீம் 11 இப்போ ஸ்ட்ரைக்ல. கடைசி பந்து. தற்போது வரைக்கும் இந்த ஓவர் 3 ரன் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காருங்க சக்தி. கிரேட் ஓவர். அருமையான ஒரு ஓவருங்க. கடைசி பந்து. இங்க ஃபீல்ட் செட்டப் பார்க்கிறோம். லாங் ஆஃப்ல ஒரு ஃபீல்டர். It's a quicker one. Dot ball. Dot ball 2 in the over. ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆகுதுங்க. இந்த ஓவர்ல 3 ரன்னுக்கு bowling போட்டிருக்காரு சக்தி. அருமையான ஒரு ஓவர். எக்ஸலென்ட் ஓவர் ஃப்ரம் சக்தி. 2 overs completed. Score is 14. Loss of 2. 14 ரன் விளையாண்டுருக்காங்க. முதல் ஓவரில் 11 ரன் கொடுத்தாலும் இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 3 runs and 2 wickets எடுத்திருக்காருங்க சக்தி. கிரேட் ஓவர், எக்ஸ்ட்ரானரி ஓவர்.
ஸோ மூணாவது ஓவர் போலிங்ல லோகேஷ் டீம் மார்கரம் பாய்ஸ்க்காக. ஸோ 2 overs 14 runs போர்டில். ஸோ நவீன்ஷி ஹரி ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸோ கௌசல்யா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு என் தம்பி தரமான செய்கை இருக்கு 360 அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ் தேர்ட் ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரைக்ல சந்தோஷ் பால் நம்பர் 1. ஒரு சூப்பர் பஞ்ச். அம்பையர் சிக்னல் நோ பால். இட்ஸ் a சிக்ஸர். நோ பால்ல 6 பதிவு பண்றாங்க டீம் ட்ரீம் 11க்காக. சந்தோஷ் லெக் சைட்ல ஸ்ட்ராங்கா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர், மிட் விக்கெட் ரீஜியன் டீப். ஸோ அந்த ரீஜியன் எல்லாம் ஸ்ட்ராங்கா விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ அவருடைய பேட்ல இருந்து இட்ஸ் a சிக்ஸர். ஸோ அருமையான ஒரு ஹியூஜ் சிக்ஸை பார்த்தோம். ஸோ கம்பேக் எப்படி கொடுக்க போறார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு பால் கூட போடலை. ஸோ 7 ரன் ஸோ வந்திருக்குங்க. ஸோ இன்னும் 6 பால் இருக்கு இந்த ஓவரில். ஸோ முதல் பந்து இட்ஸ் a குயிக்கர் ஒன். ஸோ ஒரு ரன் மாத்திருக்காங்க. இட்ஸ் a சிங்கிள். ஸோ தீபக் சொல்லியிருக்காங்க சந்தோஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவீன்ஜி சொல்லியிருக்காங்க ஐ எம் ரோஷன் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ரோஷன் பிரதர். ஒத்தகை ஷாட் பட் நோ பால் சிக்னல். ஸோ நோ பால் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன் மாத்திருக்காங்க. நோ பால் இல்லையா? ஓகே, நீங்க கை வச்ச உடனே நோ பால் மாதிரி இருக்குண்ணா. ஸோ ஒரு ரன் சிங்கிள். ஸோ டெட் பால். அடுத்த பந்து பிக்அப் ஷாட். தெளிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இட்ஸ் a 2G சிக்னல். சோ 2G மட்டுமே. ஒரு 2G பார்க்கிறோம். ரத்னா அவரோட பேட்ல இருந்து நான் போன பால் டெட் பால் தானே? டெட் பால் தான். ஒரு ஃபுல் டாஸ் நோ பால் சிக்னல். அம்பையர் டிசிஷன் சிக்ஸா? இட்ஸ் a சிக்ஸர். ரத்னா பேட்ல இருந்து ஒரு 6 பதிவு பண்றாருங்க டீம் ட்ரீம் 11க்காக. ஸோ இந்த ஓவர் பார்க்குறோம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்குங்க. ஸோ நோ பால்ஸ் ரன்ஸ் குவிஞ்சிட்டு இருக்கு. ஸோ தற்போது வரைக்கும் 2 பால் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஓவர் 3 பாலா? நான் 2 பால் தான் சொல்றாங்க. 2 balls only. எஸ் 2 பால் மட்டுமே போட்டிருக்காங்க. இன்னும் 4 பால் இருக்கு. அடுத்த பந்து
ஒரு கட்டர் வேரியேஷன். ஸோ ஒரு டாட் பாலை பார்க்குறோம். ஸோ இந்த லைனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேங்க போலர். ஸோ அந்த வகையில் ஒரு டாட் பால் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸ். ஸோ டீப்ல ஸோ ஒரு ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கும். 1-2 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே. இட்ஸ் அ குயிக் சிங்கிள். ஸோ விகாட்டி விராட் சொல்லியிருக்காங்க, ஜம்போ த ஜெயண்ட் ரத்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபக் சொல்லியிருக்காங்க, டான்சிங் ரோஸ் சாண்டோ 360. ஸோ நவீன்ஜி டுடே மேட்ச் எம்ஐ விசஸ் எல்எஸ்ஜி. ஆஃப் திசையில் ஒரு சூப்பர் பஞ்ச். அருமையான ஒரு ஃபீல்டிங், சூப்பரான ஒரு ஃபீல்டிங். பவுண்டரியா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. லைன் நம்பர்ஸ் umpire signal. So wait for the signal. ஸோ பார்க்கும்போது கேமராவில் பார்க்கும்போது பட்டிருக்குங்க பவுண்டரி. இட்ஸ் அ 4. ஸோ அருமையான ஒரு ஷாட். ஸோ சந்தோஷ் பேட்டில் இருந்து ஆஃப் திசையில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய கடைசி பந்து லாஸ்ட் பால். லாஸ்ட் பால். ஸோ ஸ்ட்ரைட்டில் ஒரு ஹிட். ஸோ லாங் ஆஃப்ல ஒரு ரன் கிடைக்கும். எஸ் ரொட்டேட் த ஸ்ட்ரைக். இட்ஸ் அ சிங்கிள். ஸோ சிங்கிள் ஷோ இன் தி ஓவர். ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. 37 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. போன ஓவரில் பார்த்தீங்கன்னா 23 ரன் எக்ஸ்பென்சிவாக போயிருக்குங்க லோகேஷ் அவருடைய ஓவர். 23 ரன் பதிவு பண்ணியிருந்தாங்க டீம் ட்ரீம் 11. ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. ஸோ 150 பேர் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ சாம் மெமோரியல் ட்ராஃபி 9th இயர் 2025 சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ bowlingல பிரவீன். ஸோ 4வது ஓவர். ஸோ 37 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் ட்ரீம் 11. ஸோ இந்த ஓவர் முதல் பந்து ஓவர் த விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ பாடி லைன்ல போட்டாரு. ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும் பொழுது நல்ல பேக்கப். ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் அ சிங்கிள். ஸோ பேக் டு த ஸ்ட்ரைக் ரத்னா. இப்போ it's a huge shot. umpire signal. it's a maximum. ரத்னா அவரோட பேட்ல இருந்து ஒரு பெரிய சிக்ஸர் வருதுங்க. டீம் ட்ரீம் 11க்காக பதிவு பண்றாரு. ரத்னா ஆன் ஃபயர்.
ஸோ 6 பந்துகள் மட்டுமே ஃபேஸ் பண்ணி 15 ரன்களை பதிவு பண்ணியிருக்காருங்க ரத்னா. ஸோ அவருடைய நாக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அன்ஸ்டாப்பபிளான ஒரு 6. ஸோ பெரிய ஹியூஜ் 6 பார்த்தோம். ஸோ கரண்ட் ரன் ரேட் பார்க்கும்பொழுது 13 ரன் ரேட்ல இருக்கு. ஸோ அடுத்த பந்து ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி அண்ட் இட்ஸ் அ சிக்ஸர் நம்பர் 2. ரத்னாவை தடுக்கவே முடியலங்க. இங்க ரத்னாவை தடுக்கவே முடியல. பேக் டு பேக் சிக்ஸஸ் இந்த ஓவரை அட்டாக் பண்றாங்க டீம் ட்ரீம் 11. ஸோ எப்படி கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். மார்கன் பாய்ஸ் ஸோ நல்ல ஒரு போலிங் அட்டாக் இருக்கக்கூடிய ஒரு டீமுங்க. ஸோ அடுத்த பந்து ஒரு ஷாட் இங்க ஸ்ட்ரைட்ல ஒரு ஹிட். அம்பையர் சிக்னல். இட்ஸ் a சிக்ஸர் நம்பர் 3. ஹாட்ரிக் 6 பதிவு பண்றாருங்க இங்க ரத்னா ட்ரீம் 11க்காக. ஸோ ஹாட்ரிக் சிக்ஸர்ஸ் 3 in a row. ஒரு ஹெலிகாப்டர் பிக். வாட் a ஷாட். ஸோ ஃபீல்டர் தடுக்கலாம் ட்ரை பண்ணாரு. பட் இட்ஸ் அ மேக்ஸிமம் சிக்னல். ஸோ 3 பந்துகள்ல 3 மேக்ஸிமம். ஸோ கடைசி 2 பால் இருக்கு. இட்ஸ் a quicker one. இட்ஸ் a dot ball. நல்ல ஒரு கம்பேக்க பார்க்குறோம். 3-6 போனதுக்கு அப்புறம் பிரவீன் கிட்ட லைன் மாத்திருக்காருங்க. இட்ஸ் a dot ball. ஒரு பவுன்சர் பட் புல் ஷாட் தரமா இருக்கு அண்ட் இட்ஸ் a மேக்ஸிமம் நம்பர் 4. லைன் மாத்னா அண்ட் இங்க 6 மாறி விடுங்க. இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 62. 62 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. பிரேக் இருக்கும் 2 minutes. ஸோ 4 ஓவருக்கு 62 ஓட்டங்கள். ஸோ 5வது ஓவர் போலிங்கில் சக்தி இதுக்கு முன்னாடி ஓவர் எக்ஸலண்டாக போட்டு 2 விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 4 ஓவர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். முதல் பந்து 5வது ஓவர். அருமையான ஒரு ஷாட். கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 ரன் மட்டுமே. இட்ஸ் அ சிங்கிள். ஸோ 104 பேர் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சரியான ஒரு வேகம். இட்ஸ் அ ஒயிட் சிக்னல். ஸோ எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் ட்ரீம் 11க்கு.
அடுத்த பால் ஒரு ஹெலிகாப்டர் பிக் லெக் திசையில். ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2வது ரன்னுக்கு வாய்ப்பா இல்லை, ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. இட்ஸ் அ சிங்கிள். ஸோ சக்தி வேகம் அருமையாக இருக்குங்க ஸோ பவுலிங்கில். ஸோ அடுத்த பால் அண்ட் ஒரு பிக் ஷாட். ஸோ லெக் சைடில் எங்கேயோ அடிச்சிருக்காரு. ஸோ 2G கிராண்டட் 2G இருக்கும். ஸோ மாடியை தாண்டி அடிச்சிருக்காருங்க சந்தோஷ். ஸோ ஓப்பனிங்கில் இருந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கும் ட்ரீம் லோனுக்காக. ஸோ தொடர்ந்து அருமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். ஸோ அடுத்த பால் ஸோ லெக் சைடில் ஸோ க்ளோஸில் ஒரு ஓட்டங்கள் இருக்கும். இட்ஸ் அ சிங்கிள். ஸோ தற்போது வரைக்கும் இந்த ஓவரில் பவுண்டரிஸ் இல்லாமல் போட்டுக்கிட்டு இருக்காருங்க இங்கே சக்தி. ஸோ நல்ல ஒரு ஓவரை பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு ஃபுல் டாஸ். ஸோ 1-2. ஸோ ஒரு ஓட்டம் மட்டுமே. நல்ல ஒரு ஃபீல்டிங் மிட் விக்கெட் ரீஜியனில் ஒரு சிங்கிள். அடுத்த பால் ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஷாட். ஃபீல்டர் இருக்காங்க, நல்ல ஃபீல்டிங். ஸோ ஒரே ஃபீல்டர் தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க ஆஃப்ல. ஸோ ஸ்விட்ச் ஹிட்ல கரெக்டாக ஒரு கையிலே போயிருக்கு. ஸோ ஒரு ரன் அண்ட் சிங்கிள் 2 இன் தி ஓவர். கிரேட் ஓவர் ஃப்ரம் சக்தி டீம் மார்கரம் பாய்ஸ்க்காக. என்னதான் போன ஓவரில் ரன்ஸ் போனாலும் இந்த ஓவரை அருமையாக போட்டு கொடுத்துருக்காருங்க. ஸோ இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸோ 70. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 8 ரன்னுக்கு போலிங் போட்டிருக்காரு. ஸோ 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 70. ஸோ அசோக் குமார் சொல்லியிருக்காங்க, எங்கள் அண்ணன் பால்புத் செல்ல பிள்ளை பொன்ராஜ் அண்ணா எங்கே இருந்தாலும் ஸ்டேஜ் கிட்ட வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் ஸோ எக்ஸ்ட்ரா மூலியமாக ஒரு ஓட்டங்கள். ஸோ 70 ரன். ஸோ இந்த ஓவரில் பார்த்தோம் 6வது ஓவர் முதல் பந்து. ஸ்டெப் அவுட் பண்ணி சூப்பர் பஞ்ச் எங்கேயோ போய் விழுது. அம்பையர் சிக்னல். இட்ஸ் அ சிக்ஸர். சந்தோஷ அவருடைய நாக் 1 மேன் ஷோ கொடுத்துக்கிட்டு இருக்காரு ட்ரீம் லெவனுக்காக. ஸோ கிரேட் நாக் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. ஸோ டீப் மிட் விக்கெட் ரீஜன் லெக் சைடில் ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். ஸோ லென்த் இருந்தது, பட் ஸ்டெப் அவுட் பண்ணி அந்த லென்த்தை கரெக்டாக பிக் பண்ணிட்டாருன்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் 6 மேக்ஸிமம். ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஷாட். அம்பையர் சிக்னல் 1G G1 கிடைக்கும். கெவின் ஏமா சொல்லியிருக்காங்க, நான் இந்த கிரவுண்டில் லாஸ்ட் டைம் நான் விளையாடினேன், அப்போ 84 ரன்ஸ் அடித்தேன் ப்ரோ, நாட் அவுட். நைஸ் பிச் பால்பூத். அம்பையர் சிக்னல் ஒயிட் சிக்னல். ஸோ எக்ஸ்ட்ராஸ் பார்க்குறோம். ஸோ ஒரு ரன் கிடைக்கும். ஆஹா, பிக் ஷாட் அண்ட் ஸ்ட்ரைட்ல ஒரு ஹிட் அண்ட் இட்ஸ் a சிக்ஸர். சந்தோஷ் அவரோட பேட்ல இருந்து 2வது சிக்ஸரை பதிவு பண்றாருங்க இந்த ஓவர்ல. சோ மேக்ஸிமம் ஸ்ட்ரைட்ல அருமையான ஒரு ஷாட்டுங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு ஷாட், ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சாலே அது வேற லெவலில் இருக்கும். அருமையான ஒரு 6.
ஸோ ரத்னம் அவருடைய நாக் இண்டிவிஜுவல் நாக் பார்த்தீங்கன்னா 35 ரன்களை பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் சந்தோஷ் 31 ரன்கள் பதிவு பண்ணியிருக்காருங்க டீம் ட்ரீம் 11க்காக. ஸோ இண்டிவிஜுவல் நாக். ஸோ ரத்னா 12 பந்துல 35 ஓட்டங்கள். அடுத்த பந்து and இங்க ஒரு டாப் ஏஜ் டைம் எலிவேஷன் எல்லாமே இருக்கு and ஆறும் இருக்கும் and it's a sixer number 3 இந்த ஓவர்ல. so maximum Santosh unstoppable one man show. so கடைசி 2 பால். நாங்கள் ஸ்டேஜ் கிட்ட கொஞ்சம் கூட்டமாக இருக்கீங்க, கொஞ்சம் நவுந்துருங்கண்ணா. ஸோ ஃபீல்டிங் டிஸ்டர்பன்ஸ் ஆக போகுது. டீம் சென்னை 96 ஸோ அங்கேருந்து ஸ்டேஜ் கிட்ட பக்கத்தில் இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் நவுந்துருங்க, சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். ஓகே ஸோ அடுத்த பால். வாவ் எக்ஸலென்ட்டான ஒரு ஷாட், நல்ல பிக்கப். இட்ஸ் a sixer நம்பர் 4. 4வது சிக்ஸரை பதிவு பண்றாருங்க இங்க சந்தோஷ். இட்ஸ் a maximum. அருமையான ஒரு பஞ்ச். 6. வாட் a ஷாட், நல்ல ஒரு பஞ்ச் அண்ட் அவுட். இட்ஸ் a wicket. நல்ல ஒரு நாக் ஆடி கொடுத்திருக்காருங்க இங்க சந்தோஷ் ட்ரீம் 11க்காக. அருமையான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திய சந்தோஷோடைய நாக் இங்க எண்டுக்கு வருதுங்க. கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட ஆறுகளை பதிவு செய்த சந்தோஷ் நாக் comes to an end. அருமையான ஒரு ஆட்டம், வாழ்த்துக்கள் சந்தோஷ். so great நாக்குங்க. and new batter in the quiz team dream 11க்காக. இந்த கிரவுண்ட் அவருக்கு ஹோம் கிரவுண்ட். so none other than Kai Siva from Dream 11. 97 97. so 97. so வெளியில வந்து 2 ஓவர் இருக்கு. 6 overs 97 runs போர்ட்ல. so நியூ பேட்டர் இப்போ சிவா உள்ள வந்திருக்காருங்க. ரத்னா அண்ட் சிவா. so 2 பேட்ஸ்மேன் இப்போ ஸ்ட்ரைக்ல. so இந்த 2 ஓவர் எப்படி கம்பேக் கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். so ரன் ஸ்டாப் பண்ணா so ஹை டார்கெட்டையும் ஸ்டாப் பண்ணலாம். so மார்க்கம் பாய்ஸ். so 7வது ஓவருடைய முதல் பந்து அரௌண்ட் தி விக்கெட்ல இருந்து ஸோ கேப்ல ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 ரன்னுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எஸ் சார் ரொட்டேட் தி ஸ்ட்ரைக்கை பார்க்குறோம். ஸ்ட்ரைட்டாகவே ஒரு டபுள். ஸோ வெளியே இருந்து மேட்ச் பார்க்குறாங்கங்க. ஸோ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு. ஸோ லைவ்ல 190 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பந்து. ஸோ ஷாட்டுக்கான ஒரு ட்ரை க்ளோஸ்ல. ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே இருக்கும். ஒரு த்ரோ அண்ட் இங்கே ஒரு மிஸ் பண்ணிட்டாங்கங்க. ஸோ 2 ரன் மாற்றிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு டபுள். ஸோ 1-2 கொடுத்துருக்காங்க பார்க்குறோம். ஸோ பேக் டு ஸ்ட்ரைக் இங்கே ரத்னா. ஸோ 101 ரன். ஸோ 100 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க டீம் ட்ரீம் 11. ஸோ 101 ஓட்டங்கள். ஸோ டீம் சதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சம்பே சிக்னல். இட்ஸ் a white சிக்னல். எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள். ஸோ ட்ரீம் 11 டீமோட சப்போர்ட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பிளேயர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பவுண்டரி லைனில் இருந்து. ஸோ அடுத்த பந்து ஒரு பிக்கப் ஷாட். கேட்சுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும்பொழுது குட் டேக். இட்ஸ் a wicket. நல்ல ஒரு கேட்சுங்க. அருமையான ஒரு கேட்ச். ஸோ கிரேட் நாக் ஆடி கொடுத்துருக்காருங்க இங்க ரத்னா டீம் ட்ரீம் 11க்காக.
அருமையான ஒரு ஆட்டம், சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ரத்னாவோட நாக் comes to one end. So வாழ்த்துக்கள் ரத்னா. சூப்பரான ஒரு சிக்ஸஸ் பார்த்தோம் அவருடைய பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் பேட்டர் நியூ பேட்டர் இன் தி குவிஸ். டீம் ட்ரீம் 11க்காக தற்போது ரித்திக் ஃப்ரம் ட்ரீம் 11, ஒரு யங்ஸ்டர். சோ வளர்ந்து வரும் யங்ஸ்டர் டீம் ட்ரீம் 11க்காக இப்போ களத்துல. சோ ஸ்ட்ரைக்ல வர போறார். சோ இந்த ஓவர் சோ விக்கெட்டை பார்க்குறோம். சோ நல்ல ஒரு ஸ்டார்ட்டுங்க. சோ இந்த ஓவரில் ஸோ இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் ரத்னாவோட விக்கெட்டை எடுத்திருந்தாங்க. இப்போ நியூ பேட்டர் இந்த கிரீஸ். ஸோ அடுத்த பால் ஒரு புல் ஷாட், நல்ல ஒரு புல் ஷாட். ஸோ 2G சிக்னல், 2G கொடுத்துட்டாங்க அம்பையர். ஸோ 2G மட்டுமே. ஸோ மார்க்ரம் பாய்ஸை பற்றியும் சொல்லி ஆகணும். அவங்களும் நல்ல ஒரு பேட்டிங் அட்டாக் இருக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ ஹை டார்கெட்னும் போது ஸோ பார்க்கலாம். ஆஹா சூப்பர் பஞ்ச், இங்க லாங் ஆஃப்ல ஃபீல்டர் இருக்காங்க. இட்ஸ் a விக்கெட் gone. ஸோ ரித்திகோட விக்கெட் இங்க எடுக்கிறாங்க டீம் மார்க்ரம் பாய்ஸ். ஸோ ஷாட்டுக்கான ஒரு தேடல் இருந்தது, பட் டாப் ஏஜ்ல ஸோ லாங் ஆஃப்ல விக்கெட் gone. நெக்ஸ்ட் பேட்டர் So new batter team Dream 11க்காக இப்போ களத்துல விஷால். சோ அவருடைய நாக்க பார்க்கலாம். சோ இப்போ ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. சோ இந்த ஓவர்ல 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க. அருமையான ஒரு ஓவர். சோ கிரேட் ஓவர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அருண் அருமையான ஒரு ஓவருங்க. அடுத்த பந்து பாடி லைன்ல போட்டாங்க கால்ல. சோ ஒரு ரன் 2 ரன் பார்க்கும் பொழுது ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் a single. a single 2 in the over. சோ அருண் கிட்ட இருந்து கிரேட்டான ஒரு ஓவர் பார்க்குறோம். சோ 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 105, 105 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்குங்க. டீம் ட்ரீம் 11 பதிவு பண்ண ஸ்கோர் 105 ஓட்டங்கள். சோ கடைசி ஒரு ஓவர். சோ முதல் பந்து கடைசி ஓவர். சூப்பர் பஞ்ச், நல்ல கனெக்ஷன், டைம் எலிவேஷன் இருக்கு and it's a sixer. விஷால் பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாரு டீம் ட்ரீம் 11க்காக. கடப்பார ஒரு பேட்டிங் சைடுங்க ட்ரீம் 11. வந்தவங்க எல்லாரும் 6 பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாத்துக்கிட்டு இருக்கும். சோ ஒருத்தர் விட்டாலும் ஒருத்தர் அடிக்கிறாரு. சோ அந்த மாதிரியான ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கும். சோ அடுத்த பால் ஆடிங் ஒரு டாப் ஏஜ் ஃபீல்டர் இருக்காங்க. இட்ஸ் a wicket. நல்ல ஒரு கம்பேக். 6 போனதுக்கு அப்புறம் விக்கெட் எடுத்திருக்காருங்க bowler. சோ 6 போனதுக்கு அப்புறம் விக்கெட் பிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்டர் நியூ பேட்டர் ஃபார் ட்ரீம் 11 கோபி. இப்போ ஸ்ட்ரைக்ல ஃபேஸ் பண்ண போறாருங்க. அவருக்கான முதல் பந்து. ஸோ இந்த ஓவரில் 6 ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க போலர். ஸோ 6 அடிச்ச உடனே ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு. ஸோ இன்னும் பால்ஸ் எப்படி போட போறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். வா அருமையான ஒரு பஞ்ச். Umpire signal 1G or 2G. So 2G signal. So 2 ரன் கிடைக்குதுங்க ட்ரீம் 11க்கு. So அடுத்த பால்.
ஸோ சூப்பர் பஞ்சிங் டீப் மிட் விக்கெட் ரீச்சிங்ல நல்ல ஃபீல்டிங், அருமையான ஒரு ஸ்டாப். ஸோ ஒரு ஓட்டங்கள் மட்டுமே, இட்ஸ் அ சிங்கிள். அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல சிவா, காய் சிவா ட்ரீம் 11க்காக பால் ஃபேஸ் பண்ண போனாரு. அடுத்த பந்து ஃபுல் ஷாட். ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ரன் கால் பண்ணுறாங்களா அண்ட் குயிக்காக ஓடுறாங்க, நிற்க வச்சு ஓடுறாங்க. பட் இங்கே அடித்தால் விக்கெட் இருக்குங்க. ஸோ விக்கெட் கான், கோபியோட விக்கெட் ரன் அவுட்ல எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்டர். ஸோ நியூ பேட்டர் இன் த குயிஸ் டீம் ட்ரீம் 11 கேப்டன் விவேக். ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி பந்து, லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ லாஸ்ட் ஒன். இட்ஸ் அ ஒயிட் சிக்னல். ஸோ எக்ஸ்ட்ராஸ் மூலியமா ஒரு ஓட்டங்கள். ஒரு ஹெலிகாப்டர் பிக். ஸோ சேஃபாக விழும். 1-2 அப்படின்னு பார்க்கும்பொழுது ரன்னிங்கை பார்க்குறோங்க. வாட்டர் ரன்னிங், சூப்பரான ரன்னிங். ஸோ 2 ரன் மட்டுமே. ஸோ 2ஓட இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. ஸோ முதல் இன்னிங்ஸ் முடிவில் அணியின் எண்ணிக்கை 118 ரன்களை பெற்று 119 அடித்தால் வெற்றி. வெற்றிக்கு தேவை 119 ஓட்டங்கள், 48 பந்துகள்ல 119 ரன்கள் எடுக்க வேண்டும். பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ்.
மார்க்ரம் பாய்ஸ் அணிக்காக ஓப்பனிங்காக திரு சரண். ட்ரீம் 11க்காக முதல் ஓவரை வீச வந்துள்ளார் சிவா. எட்டு ஓவரில் 118 ரன் அடிக்கணும் மார்க்ரம் பாய்ஸ். மன்னிக்கவும் 119. இங்கே ஸ்கோர் கார்டில் கொஞ்சம் முதல் பந்தை அடித்தார். ஒரு ஓட்டம் மட்டுமே. ஸ்ட்ரைக்ல சரண். நல்ல ஒரு அடி லெக் சைட் திசையில். அம்பேஸ் கால் அம்பேர் 2 ஓட்டம் மட்டுமே. 2G கிராண்டட். போல்ட். சிறப்பான பந்து வீச்சு சிவா கிட்ட இருந்து. போன மேட்ச் மார்க்ரம் பாய்ஸ்க்காக 46 ரன் அடித்த சரண் விக்கெட்டை முதல் ஓவர்லேயே எடுத்திருக்காரு சிவா. நெக்ஸ்ட் பேட்டர் நெக்ஸ்ட்டு பேட்டிங் உள்ளே வந்து பிரதீப் வந்திருக்காரு, ஒரு இடது கை மட்ட வீச்சாளர். சிவா வீச அதை பிரதீப் எதிர்கொள்ள காத்திருக்கிறார். முதல் பந்தியை கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. சிறப்பான பந்து வீச்சு சிவா கிட்ட இருந்து. விக்கெட். இரண்டாவது விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் சிவா. ஓவர். முதல் ஓவர் முடிவில்
அணியின் எண்ணிக்கை 3, 2 விக்கெட் இழப்பிற்கு. சிறப்பாக கேட்ச் செஞ்சிருக்காரு விஷால். ரித்திக் விக்கெட் எடுத்தார்னா அவர் எடுக்கிற ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் 500 ரூபாவாம் காட்ஃபாதர் டீமில் இருந்து. ரித்திக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ரித்திக் எடுக்கும் ஒவ்வொரு விக்கெட்டுக்கும் 500 ரூபாய் காட்ஃபாதர் டீமில் இருந்து. இரண்டாவது ஒரு வீச்சு வந்துள்ளார் சுதன். முதல் பந்தியை அகலப்பந்தாக தொடங்கியுள்ளார். மீண்டும் ஒரு அகலப்பந்து. ஸோ ஒயிட் சிக்னல். ஸோ எக்ஸ்ட்ரா மூலியமா ஒரு ஓட்டங்கள் வருதுங்க டீம் மார்கரம் பாய்ஸ்க்கு. It's a quick one. ஸோ நல்ல ஒரு பிக்கப் ஷாட் ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் இருக்காங்க, நல்ல ஃபீல்டிங். ஸோ புல்டாக ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். இட்ஸ் அ சிங்கிள். ஸோ அடுத்த பால் ஒரு ஸ்விட்ச் ஹிட் ஷாட் திரு பேட்ல இருந்து. ஸோ பவுண்டரிக்கு வாய்ப்பா இல்லைங்க, ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ 2 ரன் மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு டபுளை பார்க்குறோம், குயிக் டபுள். ஸோ சாம் மெமோரியல் 9th இயர் டோர்னமெண்ட் 2025 அடுத்த பந்து. ஸோ நல்ல ஒரு பாயிண்ட் டாப் ஏஜை பார்க்குறோம், கேட்சுக்கு வாய்ப்பா. குட் டேக், இட்ஸ் a wicket gone. ஸோ திருவோட விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ட்ரீம் 11. இட்ஸ் a big wicket. So new batter for Margam boys team, Bharat. So இப்போ new batter இப்போ
ஸோ பார்க்கலாம் அவருடைய நாக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பவுலிங்கில் சுதன் அருமையான ஒரு பந்து வீச்சுங்க, டீம் ட்ரீம்லோனுக்காக போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ விக்கெட்டையும் பார்த்தோம். ஸோ 116 பேர் லைவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பந்து So quick one. So dot ball 2 in the over. So 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை So 11. So 11 runs போர்டில் வந்திருக்குங்க. So மன்னிக்கவும் 9 ஓட்டங்கள். So 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. So 9 loss of 3. So 36 பந்துகளில் 110 எடுத்தால் வெற்றி. ஸோ 3வது ஓவர். ஸோ முதல் பந்து அருண் போலிங்ல அன்னைக்கு ஸ்ட்ரைட்ல ஒரு ஹிட் லாங் ஆஃப்ல இட்ஸ் அ மேக்ஸிமம். ஸோ அருமையான ஒரு பஞ்சுங்க. ஸோ லாங் ஆஃப்ல 6 பதிவு பண்றாங்க டீம் மார்கரம் பாய்ஸ். ஸோ இந்த மாதிரி 6 நிறைய தேவை மேட்சை திருப்பணும் அப்படின்னா. ஸோ அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த பந்து மீண்டும் ஒரு நல்ல ஒரு பஞ்ச், பட் ஃபீல்டர் இட்ஸ் a wicket gone. இன்னும் கொஞ்சம் மேல அடிச்சிருந்தா கண்டிப்பா சரி அது 6 கிடைச்சிருக்கும். பட் 6 அடிச்ச உடனே விக்கெட்டை எடுத்திருக்காருங்க அருண். நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் அருண் டீம் ட்ரீம் 11. So wicket gone. Next batter. So new batsman for the team Markram boys, Praveen. So அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ களத்தில் ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அருண் இந்த விக்கெட்டில் இருந்து ஸோ அருண் நல்ல வேகம் ஃபேஸ் ஜென்ரேட் பண்ணி போடுவாருங்க. ஸோ அடுத்த பால் இட்ஸ் அ குயிக் ஒன். அம்பையர் சிக்னல், இட்ஸ் அ ஒயிட் சிக்னல். எக்ஸ்ட்ராஸ் மூலியமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் மார்கரம் பாய்ஸ்க்கு. ஸோ பாடி லைனில் ஒரு டெலிவரியை பார்க்குறோம். ஸோ டாட் பால். ஸோ அருண் வேரியேஷன்ஸ், பேஸ், ஸ்பீடு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வகையில் ஸோ டாட் பால் கிடச்சிருக்கு. ஸோ மார்கரம் பாய்ஸ் ஓவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 சிக்ஸை பதிவு பண்ணணுங்க. ஸோ அதுக்கேற்ற ரூமும் கொடுக்கல டீம் ட்ரீம் 11. ஸோ அடுத்த பால் ஸோ ஃபுல் டாஸ் டெலிவரி. ஸோ லெக் சைடில் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. 1G மட்டுமே. ஸோ G1 கிடைக்கும். ஸோ ராஜேஷ் சொல்லியிருக்காரு சுகன் எடுக்கும் ஒரு விக்கெட்டுக்கும் 500 ரூபாய். அடுத்த பால்
வாவ், இட்ஸ் a quicker one. வேகம், அருமையான ஒரு வேக பந்து. ஸோ பேட்ஸ்மேன் ரீட் பண்றதுக்குள்ள குயிக்கரா வந்துச்சிங்க. ஸோ அந்த வகையில் ஒரு டாட் பால் பார்க்குறோம். அடுத்த பால் ஒரு ஃபுல் டாஸ். ஸோ 1-2 அப்படின்னு பார்க்கும்பொழுது கேப்ல ஸோ ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் அ சிங்கிள். சிங்கிள் 2 in the over. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் அருண் டீம் ட்ரீம் 11க்காக. ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸோ 19 ரன்ஸ் போர்டில் வந்திருக்கு. ஸோ 19 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்துருக்காங்க போலிங்கில் ட்ரீம் 11. ஸோ 3 overs gone, 19 runs. ஸோ 4வது ஓவர். ஸோ சுகந்தன் போலிங்கில் முதல் பந்து அரௌண்ட் த விக்கெட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்விங் அண்ட் மிஸ். இட்ஸ் அ டாட் பால். ஸோ முதல் பந்தை டாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு 4வது ஓவரை. ஸோ நல்ல ஒரு போலிங் ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஸோ பவுலர் சுகந்தன். ஸோ அருமையாக இருக்கும். ஸோ வேகம். ஸோ அடுத்த பந்து இட்ஸ் அ ஒயிட் சிக்னல். ஸோ எக்ஸ்ட்ராஸ் மூலியமாக ஒரு ஓட்டங்கள் வருது டீம் மார்கரம் பாய்ஸ்க்கு. ஸோ குயிக்கா ஒன் உள்ள வந்திருக்குங்க. டாட் பால் பார்க்குறோம். ஸோ ஒரு டாட் பால், ஒரு வைட். இந்த பால் டாட் பால் போட்டிருக்காங்க. ஸோ 6 வேரியேஷன்ஸ் போடுறதுனாலும் போடுவாருங்க சுகந்தன். ஸோ அடுத்த பந்து இட்ஸ் அ குயிக்கர். ஷாட்டுக்கான ஒரு முயற்சி இருக்கு டீம் மார்கம் பாய்ட்ட பார்க்குறோம். பட் அதுக்கேற்ற டைமை கொடுக்கல போலர் சுகந்தன். ஸோ ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ மீண்டும் ஒரு டாட் பால். ஸோ தொடர்ந்து 3 டாட் பாலை பார்க்குறோம். ஸோ சுகந்தன் அருமையான ஒரு திங்கிங் ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு போலிங்கில். ஸோ அந்த வகையில் ஸோ 3 டாட் பாலுங்க தொடர்ந்து. ஸோ லாஸ்ட் 2 balls. ஸோ பே சிக்னல். இட்ஸ் அ ஒயிட் சிக்னல். ஸோ எக்ஸ்ட்ராஸ் மூலியமாக ஒரு ஓட்டங்கள். ஸ்விங் அண்ட் மிஸ். இட்ஸ் அ டாட் பால். 5 பந்துகளுமே டாட் பால் போட்டிருக்காரு. அதில் ஒரே ஒரு வைடு மட்டும் தாங்க போட்டிருக்காரு சுகந்தன். எக்ஸலண்டான ஒரு ஓவரை பார்த்துக்கிட்டு இருக்கும் ட்ரீம் 11க்காக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த பந்து பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை. ஸோ டாட் பால் 2 இந்த ஓவர். 6 டாட் பால், அதில் ஒரே ஒரு வைடு மட்டுமே போட்டிருக்காருங்க சுகந்தன். எக்ஸலண்ட் ஓவர். ஸோ இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸோ 20 ஓட்டங்கள். ஸோ 4 overs completed. Score is 20.
So 4 overs completed. Score is 20. Okay, start பண்ணலாம். So 5வது ஓவர். So bowlingல ரித்திக் டீம் ட்ரீம் 11க்காக. So 5th over உடைய first ball number 1. So வேகம் இருந்தது. அந்த வகையில டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க ரித்திக். So 5வது ஓவர் முதல் பந்து. Second one. Wow, அருமையான ஒரு குயிக்கர். So back to back dot balls பார்க்குறோம் இங்க ரித்திக் bowlingல. So quicker. So by decision it's a white signal. Extras மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது. ஒரு ஃபுல் டாஸ். ஸோ ஒரு ரன்னுக்கு வாய்ப்பா அப்படின்னு பார்க்கும் பொழுது எஸ் மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டே ஒரு சிங்கிள். குயிக்காக ஓடி இருக்காங்க சிங்கிள். ஸோ கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸில் நல்ல ஒரு ஃபீல்டிங். ஸோ ஒரு ரன்னுக்கு வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் அ சிங்கிள். ஒரு கட்டர் ஆஃப் தி சைடு. அருமையான ஒரு பஞ்ச். இட்ஸ் a boundary 4. டீம் மார்கரம் பாய்ஸ் பவுண்டரி பதிவு பண்றாங்க. ஸோ நம்ம ரேர கழிச்சு ஸோ 4 வருதுங்க. ஸோ ஆஃப்ல ஸோ கிளாசிக்கலான ஒரு ஷாட். இட்ஸ் a 4. ஒரு ஃபுல் டாஸ். ஸோ ரன்னுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ டாட் பால் 2 in the over. அருமையான ஒரு ஓவருங்க ரித்திக் கிட்ட. ஸோ டீம் ட்ரீம்லனுக்காக போட்டிருந்தாரு. ஸோ 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 27. ஸோ 27 ரன்ஸ் போர்டில் வந்திருக்குங்க 5 ஓவருக்கு. டீம் மார்கரம் பாய்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 27. ஆறாவது ஓவர் முதல் பந்து. ஒரு கட்டர் வேரியேஷன் போலிங்ல விஷால். ஸோ டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க. ஸோ ஆறாவது ஓவர். வாவ், இட்ஸ் அ குயிக்கர். வேகம் இருந்தது. அந்த வகையில் பேக் டு பேக் டாட் பால்ஸ். தொடர்ந்து 2 டாட் பாலை பார்க்குறோம். ஸோ மீண்டும் ஒரு டாட் பால். தொடர்ந்து 3 டாட் பால்ஸ். ஸோ 3 ஸ்டெப்ஸில் நல்ல வேரியேஷன் மற்றும் வேகத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு இங்கே பார்க்குறோம் விஷால். ஸோ 3 டாட் பால். வாவ், குயிக்கர். ஸோ 4 டாட் பால் தொடர்ந்து. ஸோ விஷால் ஒரு பேட்டிங் ஆடி தான் பார்த்துருக்கோம். பட் போலிங் ஆடி நீ தான் பார்க்குறேன். போலிங் போட்டு அடுத்த பந்து. ஒரு டாஸ் பால் பட் கனெக்ஷன். ஃபீல்டர் இருக்காங்க. குட் டேக். இட்ஸ் அ விக்கெட் கோன். ஸோ 5 பந்துகளில் 4 பந்துகள் டாட் போட்டு ஒரு பந்து ஸோ விக்கெட்டையும் எடுத்திருக்காரு. கடைசி பால் நியூ பேட்டர். ஸோ நியூ பேட்டர் இன் த கிரீஸ். டீம் மார்கரம் பாய்ஸ்க்காக ஸ்டாலின்.
So slower variation, dot ball 2 in the over. So maiden wicket from Vishal. So great over Dream 11க்காக போட்டிருக்காரு. So over complete ஆயிருக்கு 27 ரன். So 6 ஓவருக்கு இன்னும் 2 ஓவர் இருக்கு. So 7வது ஒரு bowlingல கங்கு. So ball number 1 over the wicketல இருந்து ரொட்டேஷன் பண்றாங்களா அப்படி பார்க்கும்போது இல்ல ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க இங்க கங்கு டீம் ட்ரீம் 11க்காக. ஸோ நல்ல ஒரு கனெக்ஷன், நல்ல ஒரு பஞ்ச். அப்பே சிக்னல் இட்ஸ் a wicket gone. ஸோ விக்கெட் இங்கே சரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. டீம் மார்கரம் பாய்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டர் கேட்ச் காய் சிவா எடுத்திருக்காருங்க. சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் இன் சென்னை கிரிக்கெட் காய் சிவா. ஸோ நியூ பேட்டர் லோகேஷ் டீம் மார்கரம் பாய்ஸ்க்காக. ஸோ இப்போ களத்தில் அடுத்த பந்து. வாவ், அருமையான ஒரு ஷாட். அம்பையர் சிக்னல் 2G. ஸோ டீம் சென்னை 96. ஸோ ரெடியாக இருங்க. இந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் லைன் அப் பண்ணிடணும் பிச்சில். அடுத்த பால். ஸோ நல்ல ஒரு பஞ்ச் ஃபீல்டர் இருக்காங்க அண்ட் இட்ஸ் அ விக்கெட் கான். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்துருங்க. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே லைன் அப் பண்ணிடணும். டீம் ட்ரீம் 11 அப்படியே கொஞ்சம் பிச்சிலே லைன் அப் பண்ணிடுங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அப்புறம் உள்ளே போயிருங்க. ஸோ 7 விக்கெட் போயிருக்குண்ணா. ஸோ 7 விக்கெட்ஸ். நெக்ஸ்ட் பேட்டர் ஸோ நியூ பேட்டர் crease Hari for Dream for Margaram boys. ஸோ அடுத்த பந்து ஸோ அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து ஒரு ஸ்விட்சுக்கான ஒரு ட்ரை இருந்தது, மிஸ் பண்ணிருக்காரு. டாட் பால் மட்டுமே. bowled, it's a wicket gone. ஸோ விக்கெட்டோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஸோ 29. ஸோ 29 ரன்கள் எடுத்திருக்காங்க டீம் மார்கரம் பாய்ஸ். கடைசி ஓவர் போடுறதுக்காக டீம் ட்ரீம் 11க்காக புல்டாக் என்கின்ற கார்த்திக் ஸோ போலிங்கில் கடைசி ஓவர் போடுறதுக்காக வந்திருக்காருங்க டீம் ட்ரீம் 11க்காக. ஃபர்ஸ்ட் ஒன் bowled, it's a wicket gone. ஸோ விக்கெட் எடுத்திருக்காருங்க முதல் பந்திலேயே புல்டாக். சந்தோஷத்தை பாருங்க, சிரிச்சாலே அழகுதான். ஸோ விக்கெட் கான். ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீம் 11 பிளேயர்ஸ் கொஞ்சம் அப்படியே இருங்க, பிச்சில் லைன் அப் பண்ணிருங்க. ஸோ டாஸ் போட்டதுக்கு அப்புறம் ஸோ நீங்கள் வெளியே போயிருங்க ஸோ டிசிஷன் டைமுக்கு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரீம் 11 பிளேயர்ஸ் கொஞ்சம் பிச்சிலேயே லைன் அப் பண்ணுங்க. அண்ட் சென்னை 96 டீம் ஸோ ஒன்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் குயிக்காக உள்ள வந்துருங்க ஸோ லைன் அப் பண்ணுறதுக்கு. ஸோ நியூ பேட்டர் சக்தி ஃபார் டீம் மார்கரம் பாய்ஸ்.
ஸோ செகண்ட் ஒன். வா எக்ஸலண்டான ஒரு பாயிண்ட். இட்ஸ் அ பவுண்டரி. சக்தி பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி பதிவு பண்றாங்க டீம் மார்கரம் பாய்ஸ்க்காக. ஃபேஸ் பண்ண முதல் பந்திலேயே ஒரு பவுண்டரி. 4. சாஃப்ட்ல ரொட்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கை. ஸோ ஒரு ரன் ஓடுறதுக்கும் வாய்ப்பில்லை, ஒரு டாட் பால் மட்டுமே. ஸோ அம்பையர் சிக்னல். ஸோ ஒயிட் சிக்னல். ஸோ எக்ஸ்ட்ராஸ் மூலியமாக ஒரு ஓட்டங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இங்கே ட்ரீம் 11. அடுத்த பந்து. ஸோ லென்த் டெலிவரியை பார்க்குறோம். ஸோ ரொட்டேட் த ஸ்ட்ரைக். ஸோ ஒரு சிங்கிள். ஸோ லைன் அண்ட் லென்த்து போட்டுக்கிட்டு இருக்காருங்க இங்கே புல்டாக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லைன் லென்த்து வேரியேஷன்லாம் போடுவார். ஸோ 3 விரலில் கூட போடுவார்னு சொன்னாங்க இப்போ. ஸோ கட்டர் வேரியேஷன். அடுத்த பால் ஒரு லெக் கட்டர். லாங் ஆஃப்ல ஒரு கனெக்ஷன் அண்ட் இட்ஸ் அ 6 மேக்ஸிமம். ஸோ 6 பதிவு பண்ணுறாருங்க. அவருடைய கட்டர் சரியாக எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ அந்த வகையில் ஸோ மேக்ஸிமம். லோட்டாஸ் கனெக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் அம்பையர் சிக்னல். ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அண்ட் இந்த மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்கு 2வது அணியா போறாங்க ட்ரீம் 11. 118 ரன் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வின் பண்ணியிருக்காங்க இந்த மேட்சை. ஸோ ஆட்லக்க தெரிவிச்சுக்கலாம் டீம் மார்கரம் பாய்ஸ் இந்த மேட்சை ஸோ லூஸ் பண்ணுறாங்க. ஸோ டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ஸோ ட்ரீம் 11 டீம் அப்படியே பிச்சிலே லைன் அப் பண்ணுங்க. சென்னை 96 டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்துடுங்க. சென்னை 96 டீம் மெம்பர்ஸ் அப்படியே உள்ளே வந்துடுங்க. டாஸ் போட்டுடலாம், செமிஃபைனலுக்கான ஒரு டாஸ். ஸோ சென்னை